அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுவதற்கு முன்னால் இன்று தன்னை நம்முடைய கழகத்திலே இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி நாகூர் ஹனிஃபா அவர்கள் பாடிய கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்ற அந்த பாடலை இங்கே பாடினார்கள். எத்தனையோ நினைவுகளை இங்கே அரங்கத்திலே இருக்கக்கூடிய மேடையிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த பாடலின் நிகழ்வோடு இன்று உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த இயக்கம் எத்தனை போராட்டங்களை கடந்து இன்று இந்த நிலையிலே நின்று கொண்டிருக்கிறது. இன்று டெல்லியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய இயக்கமாக, தலைவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, பாஜகவின் அடக்குமுறைகளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாடே நம்மை பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு போர் குணத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு நாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய எத்தனையோ காட்டாறுகள், எத்தனையோ பிரச்சனைகள், சிறைச்சாலைகள் எல்லாவற்றையும் தாண்டித்தான் இந்த நிலையிலே நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் என்ற அந்த கழக வரலாற்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஓர் அணியில் தமிழ்நாடு என்று தமிழ்நாடு முழுக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நம்முடைய அணியிலே, கூட்டணியிலே, நம் கூட்டணியிலே இருக்கக்கூடிய இயக்கங்களை தாண்டி தமிழ் மக்களை நம்முடைய அணியிலே அழைத்து சேர்த்துக் கொள்ளக்கூடிய தைரியம் மிக்க ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால், அதே நேரத்தில் அந்த மக்கள் அன்போடு, ஆசையோடு நம்மை வரவேற்று இந்த அணியிலே எங்களை இணைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அத்தனை சாதனைகளை செய்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஆட்சி. இங்கே பேசிய ஒரு சகோதரர் சொன்னார், நம்முடைய சாதனைகளை பார்த்து எந்த வீடு ஆனாலும் வாருங்கள் எங்களை இணைத்துக் கொள்கிறோம் என்று அன்போடு அழைக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, நாம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நன்மையை செய்திருக்கிறோம் என்ற அந்த பெருமையோடு தான் போய் அவர்களை சந்திக்கிறோம். அது விடியல் பயணமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், நான் முதல்வன் என்ற திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த எத்தனையோ திட்டங்களாக இருக்கட்டும், விவசாயிகளுக்காக அவர் கொண்டு வந்த எத்தனையோ திட்டங்களாக இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும், அதே நேரத்திலே வீட்டிலே கல்லூரியிலே படிக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களுக்கான தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டங்களாக இருக்கட்டும், இப்படி அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய அளவிற்கு பல்வேறு திட்டங்களை செய்து அந்த சாதனைகளை, அந்த உரிமைகளை உருவாக்கி கொண்டுதான் நாம் சென்று மக்களை சந்திக்கிறோம் என்ற அந்த பெருமை நமக்கு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பு, ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த வாய்ப்பு நமக்கு வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. பொதுவா தெருமுனை கூட்டங்களை நடத்துவோம், கழக உடன்பிறப்புகளை சந்திப்போம், வாக்காளர் பட்டியலை சரி செய்வோம், தேர்தல் நேரத்தில் தான் போய் மக்களை வீடு வீடாக சந்தித்து வாக்கு கேட்போம்.
இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற வாய்ப்பின் வழியாக, இந்த முன்னெடுப்பின் வழியாக இப்பொழுதே நாம் மக்களை சந்தித்து அவர்களுக்கு நாம் செய்து தந்திருக்கக்கூடிய திட்டங்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். நினைவுபடுத்தவில்லை என்றால் சில நேரங்களிலே மக்கள் மறந்து விடுகிறார்கள். அவங்களையும் தப்பு சொல்லி தப்பு இல்லை. தினம் ஒரு நாள் திட்டம்னா நினைவுக்கு வராது. சில பேர் ஆட்சி 5 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும், ஒன்னே ஒன்ன சொல்லிட்டு திரும்ப 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 நாங்கள் அதை செய்தோம் செய்தோம் செய்தோம்னு ஓட்டு கேட்பாங்க. நம்ம தலைவர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும், அண்ணன் தளபதியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ திட்டங்களை மக்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு உங்கள் தொகுதியிலே முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா துறைகளையும் ஒவ்வொரு தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே அங்கே அதிகாரிகள், மருத்துவ முகாம்கள் என்று எல்லா துறைகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய முகாம்களை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே துவங்க இருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம போய் சந்திக்கக்கூடிய உறுப்பினர்களாக ஆக்கக்கூடியவர்களுடைய வீடுகளிலே சில கோரிக்கைகள் இருக்கும். அதனால இந்த முகாம்களை நாம் பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கும் அரசுக்குமான ஒரு பாலமாக நம்மை நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை செய்து தர வேண்டும். அது பட்டா வாங்கி தரதா இருக்கட்டும், ஒரு சர்டிபிகேட் வாங்கி தரதா இருக்கட்டும், இல்லைன்னா பட்டா கம்ப்யூட்டரைஸ் ஆகாம இருக்கலாம், மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் நியாயமா கிடைக்கணுமோ அவங்களுக்கு சில பேருக்கு விடுபட்டு போயிருக்கலாம் என்று அரசு திட்டங்களை, அரசாங்கத்தில் அவர்களுக்கு நடக்க வேண்டிய சின்ன சின்ன வேலைகளை முடித்து தருவதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா வீடு வீடா சென்று அவர்களிடம் திட்டங்களை நினைவுபடுத்துகிறோம், அதை பற்றி பேசுகிறோம். நிச்சயமா அவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதை மனதிலே வைத்துக் கொண்டு முதலமைச்சர் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த முகாம்களின் வழியாக அவற்றை நீங்கள் சரி செய்து தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பல இடங்களில் இன்னைக்கு மிகப்பெரிய வரவேற்போடு இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த முன்னெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1 கோடி பேருக்கு மேல் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா தொகுதிகளிலும் மிகப்பெரிய வரவேற்போடு மக்கள் தங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் திராவிட முன்னேற்ற கழக அணியிலே தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இன்னும் சில பூத் மற்றும் இன்னும் ஆக்டிவேட் ஆகாம இருக்கு. நாங்கள் பட்டியல் கொடுத்தோம், ஆக்டிவேட் ஆகலன்னு சொல்றீங்க. நம்ம கொடுத்த முதல் பட்டியல் கொஞ்சம் சரியா இல்லாததுனால சில பேர் வராததுனால நம்ம அடுத்த பட்டியலை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால அந்த பட்டியலை விரைவிலே நீங்க வாங்க வேண்டும். அந்த ஆக்சஸை வாங்கிட்டு ஆக்டிவேட் ஆகாம இன்னும் செயல்பட தொடங்காமல் இருக்கக்கூடிய எல்லா பூத்களிலும் நம்முடைய எல்லா இடத்துலையுமே அம்மா சமுதிரத்தில் ஒரு 5 பூத் தான், அதுவும் நான் பேசிட்டேன். அதற்கு காரணத்தை நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அது நம்ம ஒரு பெருசாக பொருட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் ராதாபுரம், நாங்குநேரியிலே அதிகமாக இல்லை, ஆனால் இன்னும் ஒரு சில பூத்ஸை ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கு. அதையும் நாம் செய்துவிட வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நான் சரியா பண்ணணும்னு சொல்லும் பொழுது முதலமைச்சர் நம்முடைய கழகத்தை சார்ந்தவர்களை நம்மோடு இணைத்துக் கொள்ளும் பொழுது அவங்களுக்கு நமக்கு ஒரு கேட்க வேண்டிய ஒரு பட்டியல் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடுகளில் நம்முடைய உடன்பிறப்புகளின் வீடுகளிலே நம்மை விட அந்த பட்டியலை அவர்கள் புரிந்து கொண்டவர்களாக, நம்ம விட சிறப்பாக அந்த பட்டியலை பற்றி உணர்ந்து கொண்டவர்களாக இருப்பாங்க.
அதனால கேட்க வேண்டிய பெரிய அவசியம் கூட கிடையாது. ஆனால் கழகத்தின் உடன்பிறப்புகளாக இல்லாதவர்கள், புதிதாக நம்முடைய இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவர்களிடம் கேட்க வேண்டிய பட்டியல் என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தயவு செய்து நாம் கேட்க வேண்டும். நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு அதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். என்னென்ன அரசு திட்டங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் கேட்க சொல்றாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நம்முடைய மொழி சார்ந்த பிரச்சனைகள், நம்முடைய வரலாற்றை கூட கீழடி, ஆதிச்சநல்லூர் என்று தமிழ்நாட்டின் வரலாற்று பெருமைகளை எல்லாம் ஒன்றிய அரசாங்கம் இன்று மறைக்க துணிந்திருக்கிறது, மறுதளிக்க துணிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை என்று நம்மை அடக்கி விடலாம் என்று ஹிந்தியை கொண்டு வந்து திணித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அதை ஒரு கேள்விக்குறியாக்கி விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறதில்லை. ஆனால் இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டை அதன் வளர்ச்சியை தோய்வின்றி எடுத்து செல்வதற்கு ஒரு சிறப்பான முதலமைச்சர் தேவை என்பதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். யார் வேணாலும் வந்து ஆட்சி நடத்திட முடியாது. இத்தனை சவால் இருக்கும் போது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை முடக்கிவிட வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இத்தனை சவாலையும் தாண்டி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்கணும்னா அரசை எப்படி நடத்துவது என்று புரிந்த ஒரு முதலமைச்சராக தான் அது முடியும். ஆட்சி எப்படி நடத்துறதுன்னு தெரியாம, அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் என்னன்னு தெரியாம புதுசா வந்து எதை வேண்டும் என்றாலும் பேசலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு பேசக்கூடியவர்களால் அது முடியாது. அதே நேரத்தில் யார் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சிகளை நிச்சயமாக அவருடைய துரோகத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு. அதனால அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய கேள்விகளை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை உறுப்பினர்களாக நாம் நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய வாகனங்களுக்கு திரும்ப திரும்ப எல்லா இடங்களையும் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை, எத்தனை முறை நம்மிடம் அந்த வாக்காளர் பட்டியலை சரிபாருங்கள் சொன்னாலும் இந்த தேர்தலில் தயவு செய்து கொஞ்சம் கூட அலுப்பு ஏற்படாம அந்த வாக்காளர் பட்டியலை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். ஏன்னா பாஜக தான் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு தேர்தலையும் வாக்காளர் பட்டியலில் குழப்பங்களை ஏற்படுத்தி பல இடங்களிலே வெற்றி பெறுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு 10 இடத்துல அதை தப்பு பண்ணாங்கன்னா கூட நாம் அந்த 10 பேருக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்ற அந்த சிந்தனையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். டெல்லியோட முதலமைச்சருடைய தொகுதியிலேயே இதை செய்தார்கள். மகாராஷ்டிரா தேர்தலில் பண்ணாங்க, ஹரியானாவில் பண்ணாங்க, இப்பொழுது பீகார் தேர்தலில் பல குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால எந்த குழப்பம் வந்தாலும் அதற்கு தயாராக நாம் இருக்க வேண்டும். என்னென்ன சர்டிபிகேட் கேட்குறாங்களோ, என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதையெல்லாம் நாம் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். மக்களிடம் இதை எடுத்து சொல்ல வேண்டும். வாக்காளர் பட்டியலை மீண்டும் 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 சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து நமக்கு வாக்களிக்கக்கூடிய யாரையும் தவறாக அந்த பட்டியலிருந்து நீக்கிறதையோ புதிதாக இல்லாதவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதையோ நாம் விட்டுவிடக் கூடாது. நியாயமாக நேர்மையாக இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அது நமக்கு பாதி வெற்றியில் அதுக்கு மேல மக்கள் தயாராக இருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு. நம்முடைய சாதனைகளை பார்த்துவிட்டு மக்கள், நீங்க புரிந்து கொண்டிருப்பீர்கள், அந்த மக்களை நியாயமாக வாக்களிக்க விட வேண்டும்.
அது நம்முடைய வெற்றியை உறுதி செய்யும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை எல்லாம் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.